நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டுல சாப்பாடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. லூசு லூசு லூசு. பழங்கள் இன்னைக்கு நான் போய் மார்க்கெட்ல போய் பழங்கள் வாங்கிட்டு இருந்தேன். டவுனுக்குள்ள மதுரைக்குள்ள போனேன். காலையில எந்திரிச்ச உடனே போயிட்டு நண்பர்களே போயிட்டு ஏன்னா வெயில் அடிக்குதா, என் பிள்ளை அடிச்சு அப்பா பழங்கள் வாங்கிட்டாப்பா, ஏதாவது பழங்கள் வாங்கிட்டா போனாங்க. எல்லா பழங்களுமே வாங்கிட்டேன். என் மகளுக்கு பிடிச்ச எல்லா பழங்களும் வாங்கிட்டேன் நண்பர்களே. பார்த்தீங்களா, இரு கொட்டாது. வெள்ளரிக்காய், இது ஆப்பிள், இது வந்து வாழைப்பழம், வழிப்பழமா என்னடா அப்படி பேசுது மதுரை, ஐயோ. இது வந்து கிருணி பழம், கரணப்பழம், கிருணி பழம் சொல்லு. கிட்னி பழம், கிட்னி பழம் கூட சொல்லுங்க. நீங்க கிட்னி பழம், சட்டினி பழம் சொல்லுங்க. சட்டினி பழம், தேங்காய் சட்டினி பழம். பாருடா, மல்லி பழம். பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு கிருணி பழம். இது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியானது. எங்கப்பா இது மாம்பழம்? இது வந்து மாம்பழம், பிஸ்கட்டு, பால், எனக்கு எல்லாம் வாங்கிட்டே வரல. எனக்கு அது பிடிச்சது. எதுக்கு அதை வாங்கிட்டு வரல? போயிட்ட பேச மாட்டேன். என்ன சாமி இப்படி வாங்கிட்டு வரீங்களா? அப்பா வரும் உனக்கா நெல்லிக்காய். எனக்கு நெல்லிக்காய் பிடிக்காது. அப்படி சொல்லக்கூடாது. நான் டப்பு டப்புன்னு அடிச்சு விடு. அப்புறம் உருண்டுச்சா ஒன்று விடு, தூக்கி போடு, தூக்கி போடு. இருக்கு மூதேவிகளா, கையில் விடு. இப்படியா எரியுறது? தூக்கி போடு, தூக்கி போடு. கேட்ச் விட்டாங்க கிரிக்கெட் பிளேயர். நான் ஒரு காலத்தில் சச்சின் டெண்டுல்கரை விளாண்டுவேன். இது இது ஆப்பிள். நீ குட்டி பிள்ளை தானே, அதனால குட்டி ஆப்பிள். பத்தியா எப்படி? இதெல்லாம் எங்க வாங்கினா? மொத்த கடையில் வாங்கினா. சாரிடா குட்டி, மாம்பழம் இல்லடா. மாம்பழம் வாங்கி தரடா. அப்ப நான் மறண்டேன்ப்பா. சில குட்டியம்மா இம்புட்டு பழங்கள் உனக்கு தான்டா. சரி வாங்கிட்டு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா பூராமே இது பூராமே எவ்வளோ விலை நினைக்கிறீங்க? இது பூராமே எவ்வளோ விலை நினைக்கிறீங்க? ரொம்ப 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 சீப்பான, ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் நண்பர்களே. நான் வாங்கினது வந்து, அதாவது மார்க்கெட் இருக்குது மதுரையில். மார்க்கெட்டில் சந்தையில் வெளியில் கவர் போட்டு ஒவ்வொரு கிலோ அரை கிலோ போட்டு விற்பாங்க அம்மாங்க. வெளியில் அந்த வயசானவங்க நிறைய பேர் கடை விட்டு, சின்ன சின்ன கடையை விட்டு வெளியில் விற்பாங்க. அங்கே வாங்கினேன். இந்த ஆப்பிள் வந்து வெறும் 120 ரூபா ஒரு கிலோ. ஆமணம்ல 120 ரூபா. இந்த கிருணி பழம் வந்து 30 ரூபா. இந்த மாதுளம்பழம் வந்து ஒரு 1, 3, 5, 6 பழம் இருக்கு நண்பர்களே. இந்த 6 பழமும் 120 ரூபா தான். இதே வந்து நம்ம மொத்தக்கெல்லாம் ஏகப்பட்ட காசு. அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 220 ரூபா. ஆப்பிள்லாம் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு வாங்க வரும். நம்ம ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டில் வாங்கினது. இந்த நெல்லிக்காய், இவ்வளோ நெல்லிக்காயுமே வெறும் 30 ரூபா. இந்த வெள்ளரிக்காய் பாருங்கள் 10 ரூபா நண்பர்களே. இவ்வளோ வெள்ளரிக்காய் 6 பீஸ் இருக்குது. 6 பீஸு 10 ரூபா. இந்த நெல்லிக்காய் 30 ரூபா. இந்த வாழைப்பழம் ஒரு 3 பழம் 10 ரூபா. 3 பழம் நாட்டு பழம் 10 ரூபா நண்பர்களே. சுவையாக இன்றைக்கி நம்மளுக்கு தீன் பண்ணமே இன்றைக்கி வந்து இதுதான். அதுதான் இது மதுவா. எந்த பொருளையுமே நண்பர்களே நம்ம வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிடாதீங்க தயவு செய்து. கழுவிட்டு நல்லா. என் தங்கமே, என் அருவி களைஞ்சியுமே, எப்படி அந்த அறிவு உனக்கு வந்துச்சு? ஆத்தாடி பயங்கரமா நல்லா இருக்கா மது. இந்திரசாமி ஆளை புட்டி நண்பர்களே. செம்ம டேஸ்ட். மூஞ்சி இப்படி போகுது. சாப்பிடு. நான் ஒரு வீரன். லைட்டா கூட பிக்கலையா? ஏயா ஆக்ஷன்? அப்போ வெயிட் பண்ணாலும் அதை பிக்கவே மாட்டாங்க.
ஏ கத்தி எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அப்பாக்கு பா, நானும் இதை அருகி வச்சிட்டேன். கிட்ட குலோசை கொண்டு ஓடி. நகத்தை வச்சே பிச்சுட்டாங்க நண்பர்களே. திருப்பி ஒட்டிக்கிடுச்சு. அப்பா, இதை தாப்பா. இரு, நான் பிக்கிறேன். ராமாயணம் பார்த்துட்டு இருந்தார் நண்பர்களே. அதனால அப்படியே அனுமான் வந்து நெஞ்சு அப்படி பிளந்து காட்டுவார்ல, அந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்கோம். என்னப்பா ஆளுக்கு ஒரு பீஸா விடுவா. தாப்பா, தாப்பா, இதப்பா எடுத்துறேன். இதை பிச்சுடா. இது அதை உலக நடிப்பா சாமி. இந்த இதை சாப்பிடு. இதை எடுத்துட்டேன். தா, 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 தா. இந்த ஆப்பிள் எப்படி இருக்கு? மாவா இருக்கா இல்ல நச்சுன்னு இருக்கா? மாவா இருந்தா நேரம் பிக்கிறதுலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து நரிச்சுன்னு இருக்கு நண்பர்களே. ஐயோ போயிட்டு பாத்ரூம் போயிட்டு கொடு, முக்காத கொடு. இந்தா இந்தா. என்ன குறைக்க முடியும்? சத்தியமா சீனி போட்ட போய் ஆப்பிள் மாதிரி கிடையாது, அவ்வளோ இனிப்புடி. மாவா இருக்கா? ஆ நரிச்சுன்னு இருக்கும். மாவும் ப்ளஸ் நரிச்சு ரெண்டும் கலந்துருக்கு. மாவு நடிச்சு உண்மையிலே சூப்பராக இருக்குமா? ஆப்பிளை பார்த்தாலே தெரியும் நண்பர்களே, வெயிட்டே இல்லாமல் இருக்கும். அதுதான் மாவு ஆப்பிள். ஆப்பிளை எடுத்து பார்த்தா வெயிட்டே இருக்காது. இல்லைன்னா நரிச்சுன்னு இருக்கும். எனக்கு எனக்கு அரேஞ்ச் சாமியா? எனக்கு இந்த சாமியா? இது வந்து நரிச்சு ஆப்பிள். இதை பூரா கீழே விட்டு லூசு. அதுலவே சத்து. பல்லு விளக்குனே கல்ல. ஐயோ ஐயோ பல்லு விளக்கலையா? வாயு பிடிச்சா போதுமா? லூசு போய் பல்ல விளக்கணும்டா. அதெல்லாம் விளக்கிடுச்சு பாப்பா. சர்மிதா தான் என்ன விளக்கம்? நாட்டு பழத்தில் இருக்க ஒரு சுவை. இந்த ஒரு வாழைப்பழம் வந்து சாதாரணமாக இல்லை, நாட்டு பழம் அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அதுக்கிட்டே மாம்பழம் வாங்கிட்டு வரல, இந்த வாய் பேசுறது மாம்பழம் வாங்கிட்டு வரல. அப்ப இருந்திருக்கு மாம்பழம். நான் வாங்கி தரேப்பா, அம்மா உனக்கு வாங்கி தரேப்பா. இன்னைக்கு எங்கிட்ட வரட்டும்ப்பா, வாங்கிடுவோம்ப்பா. பேசாம இருப்பா. சரியான டேஸ்ட் வாழைப்பழம். உண்மையிலே ஒரு இயற்கை உணவு தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட்டோம். காலை டிஃபன் முடிஞ்சு எனக்கு அவ்வளோதான். மாதுளம்பழம் அவ்வளோதான், ரொம்ப சீப்பு. ஒரு 300 320 எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு நண்பர்களே. அதனால் நம்ம வந்து இங்கே நம்ம லோக்கலில் இருந்த ஏரியாவில் இப்போல்லாம் அதிகம். காரிலே வண்டி எடுத்து போயிட்டு 50 ரூபா பெட்ரோல் செலவு, அவ்வளோதான். நல்லபடியாக நிறைய ஆகிட்டு போதும். இது வந்து ஒரு 3 நாளைக்கு வருமா இல்லாதுங்க, 2 பழமாக எடுத்துனுங்க. ஓகே நண்பர்களே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களது விடுவது. இப்படி வைக்க விடுமா என் மக தின்னுட்டு வைக்கிற எச்சி அமிர்த நண்பர்களே. என் தங்கப்பில மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் விட மதுரை பேசுமணி, மதுமிதா, அன்புமணி கேமராமேன். இன்னைக்கு வந்து முத்துலட்சுமியும் சர்மிதா சொன்ன வெட்டியால் உட்காந்துருக்கு. ஓகே நண்பர்களே, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க சொல்கிறேன். எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.